நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களை தான் இந்த ஒரு வீடியோ விளக்கிறது. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்க யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி குறித்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி இந்த வீடியோ விளக்குகிறது. கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இந்த சலுகை விரிவுபடுத்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தள்ளுபடியை பெறுவதற்கு சரியான ஆவண சமர்ப்பிப்பு மற்றும் தகுதிகள் அவசியம் என்றும், தவறான தகவல்கள் இருந்தால் கடன்கள் ரத்து செய்யப்படாது என்றும் எச்சரிக்கப்படுகிறது. தற்பொழுதைய நிலையில் ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்டுள்ளதை தவிர அரசாங்கத்திடமிருந்து இன்னும் முறையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகப்படவில்லை என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் வங்கிகளின் நேரடி தகவல் அல்லது அரசாணையின் முடிவிற்காக காத்திருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பற்றினா ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 60,000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் முன்னுரிமை பட்டியல் நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக சுமார் 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்குங்க. தள்ளுபடி பெறப்படும் வங்கிகள் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி முதல் இடத்துல இருக்குது. அதை தாண்டி தான் அந்த வங்கிகளுக்கு முடிச்சதுக்கு முன்னாடி தான் மற்ற வங்கிகளுக்கு கொடுப்பாங்க. 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் உள்ள நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகளுடைய பின்னணியாக இது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிக்காக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிடப்படலாம் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. 60,000 கோடி இதற்காக நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2026 தேர்தல் வாக்குறுதி இந்த நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கு முன்னுரிமை, தகுதியான வரம்புகள் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தகுதியான வரம்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப யாரெல்லாம் இந்த இதுக்கு தகுதியான வரம்பு, ஏழை எளிய விவசாயிகள் மற்றும் முதன்மையான தகுதியுடையவர்கள் இந்த நகைக்கடனை தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? மேலும் விவசாய கடன் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் முதலிடம் பிடிக்கும். தனிநபர் ஆய்வு, ஒவ்வொரு கடனும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பயனாளிகளின் பெயர்கள் இறுதி பட்டியலில் சேர்க்கப்படும். தள்ளுபடி வங்கிகள், இந்த வங்கிகளில் முதன்மையாக இருக்கிறது கூட்டுறவு வங்கிகளுக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. வங்கிகள் தொடர்பு, தள்ளுபடி உறுதி செய்யப்பட்ட பிறகு வங்கிகள் தரப்பிலிருந்து தொலைபேசி அழைப்பு, குறுந்தெய்தி அல்லது கடிதம் மூலம் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். தள்ளுபடி மறுக்கப்படுறதுக்கு உண்டான காரணங்கள், எச்சரிக்கை, ஆவண குளறுபடிகள், கடன் வாங்கும் பொழுது சரியான முகவரி சான்று வழங்காமல் இருந்தால் அல்லது ஆவணங்களில் முரண்பாடு இருந்தால் தள்ளுபடி 100% கிடைக்காது. தவறான தகவல், ஒருவது பெயரில் மற்றொருவர் கடன் வாங்கி இருப்பது கண்டறியப்பட்டால் அத்தகைய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி பட்டியலிருந்து நீக்கப்படும். வங்கி பதிவேடு விவரங்கள், வங்கியில் உள்ள ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண், புகைப்படம் ஆகியவை சரியாக பொருந்தவில்லை என்றால் தள்ளுபடி வாய்ப்பு ரிஜெக்ட் ஆகும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பா, தள்ளுபடி குறித்த முழுமையான அரசாணை, பெயர் மற்றும் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும். அதுவரை தேவையற்ற வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம். தொழில்நுட்ப கோளாறுகளால் கூட இது தள்ளுபடி கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் பிழைகளாலும், தவறான ஆவணங்கள், ஆதார் எண், ரேஷன் கார்டில் புகைப்படங்கள் பதிவேடுகளில் சரியாக இல்லாவிட்டாலும் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆவண குறைபாடுகள், தொழில்நுட்ப காரணங்களால் தள்ளுபடி உங்களுக்கு நிராகரிக்கப்படும். கூட்டுறவு மற்றும் 8 பொதுத்துறை வங்கிகளில் தான் இது கிடைக்கும். வதந்திகளை தயவுசெய்து நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிடமிருந்து வெளியாகும் வரை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நகைக்கடன்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக நகைக்கடனை விரைவில் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.